தமிழ்நாடுங்கிறீங்க, அப்புறம் திராவிட நாடுங்கிறீங்க. ஒழுங்கா எடுத்து படிச்சு பார்த்தா விடை எல்லாம் இருக்கு முன்னாடியே. திராவிட நாடுனா பார்ப்பனியம் ஒழிந்த நாடுன்னு அர்த்தம், வேற ஒன்னும் அர்த்தம் இல்ல. தமிழ்நாடு தன்மானமான நாடுன்னு அர்த்தம். தமிழ்நாடுங்கிறீங்க, அப்புறம் தன்மானமான நாடுங்கிறீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா இது என்னங்க? இதெல்லாம் ஆர்குமெண்ட். இந்தியாவே பார்ப்பனியம் தழைக்கும் நாடாக நான் நிறுவுவேன். இன்னைக்கு இந்தியா, நாளைக்கு இது வேறு பாரத். பாரத்னா அந்தந்த வருணம் அவன் வேலையை செய்யணும். சூத்ரால் மரியாதை, சூத்திரன்னா மரியாதை குறைச்ச, சூத்ரால் அவ வேலையை செய்யணும். இதை நிலைநிறுத்தப்பட்ட அந்த புண்ணிய பூமிக்கு பேரு பாரத். இந்தியா பாரத் ஆகணுங்கிறான். இவன் அரசியல் சட்டம் எழுதும் போதே மல்லு கட்டினான். தொல்லை தாங்க முடியல. இந்தியா தட் இஸ் பாரத்னு அப்ப முடிச்சுட்டாங்க. இப்ப ஏன் இந்தியா கழட்டி விடு அப்படின்னு இன்னைக்கு வம்புக்கு நிக்கிறான். இந்தியா பாரத் அவன். இவங்க என்ன பண்ணாங்க? தமிழ்நாடு திராவிட நாடு, அது தன்மான நாடுங்கிற அடையாளம். பார்ப்பனியம் ஒழிந்ததுன்னு அர்த்தம். இவ்வளவுதான்.